அன்பான காணொளி நேயர்கள் அனைவரையும் டெரஸ் குக்கிங் வாயிலாக அன்புடன் வருக வருகன்று வரவேற்பது உங்கள் மீரான். இப்போ நம்ம செய்ய போகிறது ஹைதராபாதி வெஜ் பிரியாணி 2 கிலோ. அதுக்கு தேவையான அளவும் சொல்கிறேன். 1 கிலோவுக்கு தேவையான அளவையும் நான் இப்போ பிரித்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. வாங்க பொருள்கள் என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத நம்ம பார்ப்போம். 1 கிலோவுக்கு கேரட்டு 100 கிராம், 2 கிலோவுக்கு 200 கிராம். உருளைக்கிழங்கு 1 கிலோவுக்கு 100 கிராம், 2 கிலோவுக்கு 200 கிராம். மீன் மேக்கர் 200 கிராம், 1 கிலோவுக்கு 100 கிராம். பச்சை மிளகா 10, 1 கிலோவுக்கு 5, 2 கிலோவுக்கு 10. 1 கிலோவுக்கு 1 எலுமிச்சம்பழம், 2 கிலோவுக்கு 2 எலுமிச்சம்பழம். பூண்டு 75 கிராம், 1 கிலோவுக்கு 2 கிலோவுக்கு 150 கிராம். இஞ்சி 100 கிராம், 1 கிலோவுக்கு 2 கிலோவுக்கு 200 கிராம். பட்டாணி 50 கிராம். பீன்ஸ் 1 கிலோவுக்கு 100 கிராம், 2 கிலோவுக்கு 200 கிராம். வெங்காயம் 1 கிலோவுக்கு 400 கிராம். 2 கிலோ இப்போ நம்ம எடுத்துருக்கோம், 800 கிராம் வெங்காயம் எடுத்துருக்கோம். கொத்தமல்லி, புதினா, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தயிர். ஒரு கிலோவுக்கு 200 ml தயிர், 2 கிலோவுக்கு 400 ml தயிர். ஏலக்காய் 1 கிராம், பட்டை 1 கிராம், கிராம்பு 1 கிராம், பெரிய ஏலக்காய் 1 கிராம், பிரிஞ்சி இலை 1 கிராம். எல்லாம் ஒரு அளவாக 2 கிலோவுக்கு அப்படியே 2 கிராமாக போட்டுக்கலாம். தக்காளி 1 கிலோவுக்கு 200 கிராம், 2 கிலோவுக்கு 400 கிராம். எண்ணெய் 1 கிலோவுக்கு 250 கிராமு, 2 கிலோவுக்கு அரை கிலோ. தேவையான அளவு உப்பு. 2 கிலோவுக்கு தேவையான ஆயில் 450 கிராம் ஊற்றி இருக்கிறோம். இப்போ மொத்தம் 800 கிராம், 2 கிலோவுக்கு 800 கிராம் வெங்காயம் தேவை. அதில் 400 கிராம் 2 கிலோவுக்கு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம் பொன்னிறமாக. இப்போ தண்ணி கொதிக்குது. கொதிக்கிறதுக்கு சூடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் உலைக்காக. இந்த பாத்திரத்தில் 2 கிலோ அரிசிக்காக 6 லிட்டர் தண்ணி ஊற்றி சூடாகிக்கிட்டு இருக்கு. 5-6 ஏலக்காய், பட்டை 3-4 பட்டை, கிராம்பு ஒரு 5-6 கிராம்பு, அன்னாசி பூ 2, பிரிஞ்சி இலை கொஞ்சம் போட்டோம். அடுத்து கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இதில் போட்டோம். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ தீயை ஸ்லோ பண்ணிவிட்டு எடுத்துருவோம். இப்போ ரெண்டாவது அதே வெங்காயம் பொரிச்ச எண்ணெயிலேயே உருளைக்கிழங்கை பொரித்து எடுத்துக்குவோம். பொட்டாட்டோ உருளைக்கிழங்கு நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்தாச்சு. இது கார்னிஷ்காக இதையும் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பிரியாணி தாளித்து வைக்கிறதுக்காக பாத்திரத்தை வச்சாச்சு. இப்போ நம்ம வெங்காயமும் பொட்டாட்டோவும் உருளைக்கிழங்கு வறுத்த எண்ணெயவே ஊற்றுறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 4 ஏலக்காய், 2 பட்டை, ஒரு 5-6 கிராம்பு, பிரிஞ்சி இலை 4, அன்னாசி பூ 2, பெரிய ஏலக்காய் ஒரு 2 போடுறோம். 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம் சொல்லியிருக்கோம். 2 கிலோவுக்கு 800 கிராம். அதில் 400 கிராம் பாதி வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக பொரித்து எடுத்துட்டோம். மீதி வெங்காயம் சாப்பாடில் போடுறோம். இப்போ வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ 1 கிலோவுக்கு 100 கிராம் பூண்டு பிதம் 200 கிராம் போடுறோம். பூண்டு எண்ணெயில் ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும். பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பேஸ்ட்டு 1 கிலோவுக்கு 100 கிராம் வீதம், 2 கிலோவுக்கு 200 கிராம். இது ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதங்கட்டும். அடுத்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன், 2 கிலோவுக்கு 2 ஸ்பூன். அடுத்து மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ காஷ்மீர் தூளும் நம்ம வீட்டு மிளகாத்தூளும் ரெண்டும் கலந்துருக்கோம். சில்லி பவுட்ரு அது 1 கிலோவுக்கு 10 கிராம் வீதம்
2 கிலோவுக்கு 20 கிராம் போடுறேன். எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் அந்த மிளகாத்தூளும் மஞ்சத்தூளை வதக்கிடணும். இப்போ மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ தக்காளி 1 கிலோவுக்கு 250 கிராம் வீதம் 2 கிலோவுக்கு போடுறோம். இப்போ தக்காளி வதங்குது. இந்த டைமில் 1 கிலோவுக்கு 100 கிராம் வீதம் 2 கிலோவுக்கு 200 கிராம் கேரட். அடுத்து 1 கிலோவுக்கு 100 கிராம் வீதம் 2 கிலோவுக்கு 200 கிராம் பீன்ஸு. அடுத்து 1 கிலோவுக்கு 3 பச்சை மிளகா, 2 கிலோவுக்கு 6 பச்சை மிளகா போடுறேன். க்ரீன் சில்லி. காய்கறி வேகிறதுக்காக கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இப்போது காய்கறிக்கு தேவையான உப்பு, கல் உப்பு போடுறேன். கொஞ்சம் 3 விரல் பிடிக்கிறப்பல ஒரு கை போடுறேன். 1 கிலோவுக்கு 200 ml வீதம் 2 கிலோவுக்கு 400 ml தயிர். 1 கிலோவுக்கு 1 லெமன் வீதம் 2 கிலோவுக்கு 2 லெமன். இப்போ 1 கிலோவுக்கு 50 கிராம் பட்டாணி வீதம் 2 பச்சை பட்டாணி 100 கிராம் 2 கிலோவுக்கு. சோயா மீன் மேக்கர் 2 கிலோவுக்கு 100 கிராம் வீதம் 200 கிராம். கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பை டேஸ்ட் பண்ணி செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனல் முடிஞ்சிச்சு. இப்போ வெஜிடேபிள் எல்லாமே ரெடியாக போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ மூடி வச்சுட்டு இப்போ அரிசிக்கு போவோம். பாத்திரத்தில் தண்ணி கொதிக்குது. இப்போ இலை எது வேண்டாதோ எடுத்துடலாம். எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துடலாம். இப்போ 1 மணி நேரம் தண்ணி கொதிக்குது. 1 மணி நேரம் ஊற வச்ச ரைஸை போட்டுறோம். 2 கிலோ ரைஸ், பாசுமதி ரைஸ். இப்போ 2 கிலோவுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு ஒரு கைப்பிடி. சாப்பாடு நல்லா கொதிக்கும் போது ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், நல்லா புலன்னு சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன் எண்ணெய். ஹை ஸ்பீடில் கொதிச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு 5 நிமிஷம் ஹை ஸ்பீடு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 70% வெந்தவுடனே நம்ம எடுத்துருவோம். 70% அரிசி வெந்தவுடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ மசாலா ஃபுல்லாக பிரியாணிக்குள்ளே வெஜிடேபிள் மசாலா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரிசி வடித்து நம்ம அதை தட்ட போகிறோம். எல்லாம் முடிஞ்சுது. இப்போ இந்த மசாலாவுக்கு கீழே ஒரு தவா ஒன்று வச்சுருக்கேன். பழைய தோசை தவா ஒன்று வச்சுருக்குது. தீயை சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இந்த சாப்பாடை கொட்ட போகிறோம். இப்போ சாப்பாடை போட்டாச்சு. இப்போ அடியில் லேசாக இப்போ சாப்பாடு வடித்த தண்ணியில் சூடான தண்ணி கொஞ்சம் மேலே ஊற்றுறோம். வறுத்த வெங்காயம், கொத்தமல்லி புதினா கொஞ்சம் தூவுறோம். இப்போ வறுத்த உருளைக்கிழங்கு, நெய் முதல்ல நான் சொல்லலை. இப்போ நான் ஊற்றுறேன் 50 கிராம் நெய். எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சம் லேசாக கலருக்காக, ஆவி மேலே போகாததுக்காக இந்த மேலே ஒரு துணி தம்முக்காக. ஏன்னா நம்ம மூடி வச்சுருப்போம். அந்த மூடியில் எங்கே கேஸும் அப்படி லீக் ஆகிரும். இப்போ தம்முக்காக மேலே போட்டு மூடியாச்சு. மேலே வெயிட் வச்சுருக்கு. வெயிட் வச்சுட்டு கீழே தோசை தவா வச்சுருக்கு. ஹை ஸ்பீடில் ஒரு 5 நிமிஷம், ஸ்லோ ஸ்பீடில் 15 நிமிஷம் விட்டுருவோம். இப்போ சைடில் இருந்து இப்படி பிரட்டி விடுங்க.
இப்போ எல்லாத்தையும் மேலே ஏற்றிட்டு கீழே உள்ள மசாலா மேலே வரட்டும். சுவையான ஹைதராபாத் வெஜ் பிரியாணி நல்லா மனமாக அருமையாக ரெடியாக இருக்குது. இறைவன் கிருபையை கொண்டு நல்லபடியாக வந்திருக்கு. சோறு நல்லா பொழுன்னு வந்திருக்கு. அருமையாக இருக்குது. ருசி நல்லா அருமையாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள், குடும்பத்தோடு சாப்பிடுங்க. எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.